இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா சார்பில் சட்டசபையை தேர்தலை எதிர்கொள்ள பல்வேறு கட்ட பணிகள் எடுத்து வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த கட்சிக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட இந்த ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலில் போட்டியிட விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சபீர் அகமது இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு சபீர் அகமது. தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, இது குறித்து தங்களுடைய பார்வை. தாவேகா விசில் சின்னத்தை கேட்டுதான் அவங்க ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணது அந்த கட்சி தான். ஸோ அந்த அடிப்படையில அவர்கள் கேட்ட சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஏன்னா இந்த சின்னத்துக்கு மற்ற யாரும் கேட்ட மாதிரி தெரியல. ஆகவே அந்த சின்னத்தின் தாவேகாவுக்கு என்பது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல என்ன ஐடியா அப்படின்னா, அவங்க நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு தாவேகாவில், விசில் சின்னத்தை கேட்கறதா அல்லது கைத்தடி சின்னத்தை கேட்கறதா அப்படின்னு. ஸோ அப்போ விசில் சின்னம் அவங்களுக்கு சரியாக இருக்கும். ரெண்டாவது அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் முதல் அப்ளிகேஷனே தாவேகா தான் ஃபைல் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனோட. ஸோ அந்த அடிப்படையில் இந்த சின்னம் என்பது சட்டப்படி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தாவேகா தரப்புல இருந்து இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய அளவுக்கு ஒரு சிரமங்கள் இருக்காது. காரணம் என்னன்னா, ரொம்ப யங் கிரவுட் தான் அவங்களுடைய வாக்காளர்கள் அப்படின்னும் போது அவங்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சிம்பிள் தான் நமக்கு தேவை அப்படின்றத அவங்க தொடர்ச்சியா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருப்பது நிச்சயமா தாவேகாவில் அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, யோசிச்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சின்னம் வழங்குவதில் கூட ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வருமா அப்படின்னு. அதே மாதிரி பல ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு எலெக்ஷன் கமிஷன்ல, சின்னம் தாவேகா கிடைப்பதிலேயே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஸ்பெகுலேஷன் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு சின்னம் என்பது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அது அவங்க விரும்பின சின்னம், அவங்க கேட்ட சின்னத்தையே அவங்க தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு அப்படின்னும் போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தாவேகாவுடைய எல்லா அணிகளும் மும்முரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம வருகின்ற காலங்களில் பார்ப்போம். அதே போல தாவேகாவிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கடந்த ஒரு மாத காலமாக அவங்ககிட்ட எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்னும் போது இப்ப தொடர்ச்சியாக அடுத்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த தருணத்துல தங்களுடைய பணிகளை, அரசியல் ரீதியாக தேர்தலை சந்திக்கக்கூடிய பணிகளை மும்முரமாக செய்ய வேண்டும், அதை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்துல தற்போது தாவேகாவினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அடுத்தடுத்த கூட்டங்களை அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த தருணத்துல அவங்களுக்கு இந்த விசில் சின்னம் கிடைத்திருப்பதும், இதுல எந்த விதமான ஒரு இழுபறி இல்லாமல் அவங்களுக்கு இந்த சின்னம் கிடைத்திருப்பது அப்படின்றது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான். சபீர் அகமது, இழுபறி இல்லாமல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதில் பார்க்கும்போது ஆளக்கூடிய மத்திய அரசு தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை, கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை சரி, அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் சரி, ஒரு விதமான அழுத்தம், சிக்கல் கொடுக்கப்படுவதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ நெருக்கடியே இல்லாமல் இந்த எந்த ஒரு அந்த இழுபறியே இல்லாமல் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்ல, முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல தான் இந்த சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. அப்போ இவங்க முதல்லயே அப்ளிகேஷன்ஸ் போட்டதுனால அது லீகலா ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைத்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன் நான். ஏன்னா வேற யாரும் இந்த சின்னத்துக்கு கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் அதை ஆலோசித்து இந்த சின்னம் என்பது அவங்க தான் முதல்ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சின்னங்கள் ஒதுக்கப்படுவது கட்சிகள், அரசியல் கட்சிகளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் செய்வாங்க. அதே வேற யாராச்சும் அந்த சின்னத்தை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எத்தனை சின்னங்கள் உங்களுக்கு, என்னென்ன சின்னங்களை நீங்க விரும்புறீங்க அப்படின்னு. அப்போ அதன் அடிப்படையில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். இதுல ஒரு இழுபறி வரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா அது நடக்கல அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது தாவேகாவுக்கு ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் கடந்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம், அதுக்கப்புறம் விஜயுடைய சிபிஐ விசாரணை இதுலயே போயிட்டு இருந்ததுனால தற்போது இவங்களுக்கு அடுத்த கட்ட ஆக்டிவிட்டியை நகர்த்துவதற்கு கூடுதலாக ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது. இந்த சின்னம் என்பது முன்கூட்டியே வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுடைய அடுத்த கட்ட ஆக்டிவிட்டியை அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த சின்னம் கிடைச்சது சரிதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. இந்த சின்னம் அவங்க எடுத்ததுக்கான ஒரே காரணம் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்ற மட்டும்தான் பார்க்க முடியுமா, இல்லை அதுக்கு பின்னாடி எதுவும் விஷயம் இருக்குமா?
இல்ல விஜய்க்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அந்த பிகில் படத்துல நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு குறியீடுகளும் வந்து இதுல அடங்கி இருக்கு. இந்த சின்னத்தை அவங்க விரும்பினதுக்கான மிக முக்கியமான காரணம், ஏன்னா ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சின்னத்தை தான் அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்களுடைய மனசுல இந்த கட்சி அப்படின்னு சொல்லும் போது இந்த சின்னத்தை வந்து அவங்க நினைவு கூற வேண்டும். அதே போல இப்ப திமுக அதிமுகக்குலாம் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் சின்னங்கள் இருக்கிறது. திமுக அப்படின்னா உதயசூரியன் சின்னம், அதிமுகனா இரட்டை இலை சின்னம். அப்போ உங்களுக்கு பொது சின்னத்துல இருந்தா இவங்களுக்கு எல்லாம் இப்ப புதிய கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வந்து சின்னம் கொடுக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு அவங்க கடந்த முறை டார்ச் லைட் அப்படின்ற ஒரு சின்னத்தை அவங்க கையில எடுத்தாங்க. இந்த முறையும் வந்து அவங்களுக்கு அதே சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ மதிமுக போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் பம்பரம் சின்னம் இருக்கு. அதே போல விசிகே போன்ற கட்சிகளுக்கெல்லாம் பானை சின்னம் இருக்கு. ஸோ அந்த சின்னம் அப்படின்றது அந்த கட்சியோட நீங்க வந்து அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது மக்கள் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்னம் என்பது ஒரு கட்சிக்கு தேவை. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது இப்போ சின்னங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு முன்ன ஒரு காலத்துல வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்றது இருந்துச்சு. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு. நிறைய பிரச்சாரங்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பல்வேறு உத்திகளை வந்து அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கையாளுகிறார்கள் அப்படின்னும் போது இந்த சிம்பலை கொண்டு போய் ரீச் பண்றதுல பெரிய விஷயம் ஒண்ணு இருக்காது. பிளஸ் இந்த சின்னத்துக்கும் விஜய்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர்கள் கூடுதலாக பயன்படுத்தி கொள்வார்கள். உதாரணத்துக்கு கோட் படத்துல வந்து இந்த விசில் வச்சுட்டு இவர் விஜய் நடித்திருக்கிறார். அதே மாதிரி பிகில் படத்துல அந்த மாதிரி எல்லாம் வந்து காட்சிகள் இருக்கு அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சின்னம் என்பது தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாங்கள் வழங்கிய கருத்துக்களுக்கு நன்றி திரு சபீர் அகமது.